بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பு காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கியத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கானதாகும். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் எங்களுடைய நேர அட்டவணையின்படி சென்ற செவ்வாய்க்கிழமை இடம்பெற வேண்டிய வகுப்பானது இன்றைய தினம் இடம்பெறுகின்றது. அப்ப இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் தற்போதைக்கு 17ஆம் தேதி என்று உத்தியோகபூர்வமாக பரீட்சை ஆரம்பிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே மிகவும் குறுகிய காலம்தான் உங்களுக்கு இருக்கின்றது. பெரும்பாலான பாடசாலைகள்ல நான் நினைக்கிறேன் என்ன கேட்டு 3ஆம் தவணை பரீட்சை நிறைவடைந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்க இப்ப அரபி இலக்கிய பாடத்திலையும் உங்களுடைய ஸ்கூல்கள்ல எக்ஸாம் முடிந்திருக்கலாம். எனவே நாங்க இன்றைக்கு மிக முக்கியமான சில விடயங்கள் குறித்து கலந்துரையாடலாம் என்று நினைக்கிறேன். அதே போல இன்ஷா அல்லாஹ் எங்களோட தேர்ட் டேர்ம் எக்ஸாம் இருக்கிறதானே, சாரி, இந்த இப்போ தேர்ட் டேர்ம் எக்ஸாம் முடிஞ்சு இப்போ நாங்கள் ஃபைனல் எக்ஸாம் ஓலெவல் எக்ஸாமுக்கு நாங்கள் தயாராகணும். அப்போ ஃபைனலாக இன்ஷா அல்லாஹ் இபிசி நிறுவனத்துக்கூடாக ஆன்லைன் ஊடாக இன்ஷா அல்லாஹ் செமினார் இடம்பெறும். அப்போ அந்த செமினாருக்கான தினங்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னர் அறிவிப்போம். ஓகே, ரைட். ஓகே, சரி, நான் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்கிற இந்த கவிதையை யாரு சரி படிச்சுக்கிறீங்களா ஸ்கூல்ல? நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணிக்கிற இந்த கவிதையை யாராவது ஸ்கூல்ல படிச்சுக்கிறீங்களா? படிச்சுக்கிறா பிள்ளைகள்? படிச்சா யூசுப்? ஓகே, இல்லைன்னா இல்லை. சரி, இந்த கவிதை எங்கேயாவது கண்டிக்கிறீங்களா? இப்படி ஒரு கவிதையை படிக்கணும் அப்படி ஒரு இதோடு இருக்கிறீங்களா, இல்லாட்டி தெரியலையா? கண்டிக்கிற எங்க கண்டிக்கிற? கிரேட் 11 புக்ல இந்த கவிதை இருக்குது. அப்படியா? இருக்குதா மகன்? ரைட். ஓகே, இந்த கவிதை உண்மையிலேயே கிரேட் 11ல வார கவிதை தான். ரைட். ஆனால் இப்போ கூட கையில் இருக்கின்ற புத்தகத்தில் அந்த கவிதை பெரும்பாலும் இருக்காது. சரி, இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற இதை பாருங்க, இது டீச்சர் கைட். இப்போ டீச்சர் கைட்டில் இந்த கவிதை இருக்குது. என்ன கவிதை? வன்னப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு ஷப்ப அலா ஹுப்பி ரவா வைன் தஃப்திம்ஹு யன்ஃபத்திமி என்ற ஒரு வரியும், அதே போல கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃபின் வல் பத்ரி ஃபி ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபி கரமின் வத்தஹ்ரி ஃபி ஹிமமின் என்று இன்னொரு வரியும் இருக்குது. கசீதத்துல் புருதா. சரி, அப்ப இந்த கவிதை டீச்சர் கைட்ல உள்ள ஒரு கவிதை என்றபடியால கட்டாயமாக நாங்கள் அதை படித்திருக்க வேண்டும். அப்ப உங்களோட புத்தகத்துல இல்லை என்ற காரணத்தால நீங்க பெரும்பாலும் படிச்சிருக்க வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஒரு எக்ஸாம் வரக்கொள்ள அது என்ன பாடமாக இருந்தாலும் வினாப்பத்திரம் தயாரிக்கின்றவர் ஆசிரியர் வழிகாட்டி நூலையும் அடிப்படையாக கொண்டு வினாப்பத்திரங்களை தயாரிப்பார் என்ற வகையில
கட்டாயமாக நீங்க என்ன செஞ்சிருக்கணும், இந்த 2 கவிதைகளையும் படித்திருக்க வேண்டும். சரியா? என்ன டீச்சர் கைட்ல உள்ளது என்றபடியால இப்ப நீங்க உதாரணமா பாருங்கோ, முஸ்லிமூன் என்ற இந்த கவிதை இது வரங்காட்டின் தான் நிக்குது. முஸ்லிமூன முஸ்லிமூன முஸ்லிமூன் ஹைசு கானல் ஹக் வல் அத்லு நகூன் நர்தலி அன் மௌத வ நப்த அன்னஹூன் ஃபீ சபீலில்லாஹி மா அஹ்லல் மனூன். சரி, அதே போல இந்த கவிதைகளையும் நீங்க படிச்சிருப்பீங்க. மஹ்பூபத்துன் முதவ்வரத்துன் மன்ஃபூஹத்துன் முகவ்வரத்துன், அடுத்த ஹிர்ரி ஹிர்ரி என்று வரக்கூடிய கவிதை. சரியா? ரிதாஉல் வாலிதைன், மகாரிமுல் அஹ்லாக். சரி, அப்ப இந்த கவிதையெல்லாம் புக்ல, அதாவது டீச்சர் கைட்ல இருக்கிற மாதிரி புக்லையும் இருக்குது. சரி, அப்ப அதே போலதான் நாங்க படிக்க நான் இப்ப காட்டின அந்த 2 வரிகள், அந்த கவிதையும் கூட கவி வரிகளும் கூட டீச்சர் கைட்ல உள்ள கவி வரிகள் என்றபடியால கட்டாயமாக நாங்க அதை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பாட நிறைவில அந்த 2 கவிதைகளையும் குரூப்ல போடுறேன். நீங்க படிச்சு கொள்ளலாம், பார்த்து கொள்ளலாம். சரி, ஓகே. பாருங்க, والنفس كالطفل إن تهمله شب على حب الرضاع وإن تفتمه ينفطم. ஒரு அருமையான கவிதை. சரியா? ரைட். எங்கட உள்ளமிக்கிற இல்லையா, உள்ளத்தில வரக்கூடிய ஆசைகள், சரியா, ஹவாக்கள், விருப்பங்கள், சரியா, அபிலாசைகள். அப்ப இந்த ஆசைகள் வந்து ஒரு நல்ல ஆசை, நல்ல தேற்றம், நல்ல விருப்பம் என்று இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒரு மோசமான எண்ணம் வந்து உள்ளத்துல உருவாகுது, ஒரு தப்பான எண்ணம் வந்து உள்ளத்துல உருவாகுது. அப்படியான எண்ணங்கள் உள்ளத்துல உருவாகிறதோடையே நாங்க அதை அலட்சியப்படுத்தினா, கணக்கெடுக்காமல் விட்டா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அதுகளால விட்டுக்கொள்ள முடியாமல் போகும். சரியா? எங்களோட உள்ளத்திலிருந்து அதை எடுக்க இயலாமல் போகும். உதாரணமாக, ஆஹ், ஒரு பாவத்தின் மீதான ஒரு எண்ணம் வந்து உருவாகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப புகைப்பழக்கம் உள்ளவங்க உதாரணமாக ஆரம்பத்துல, சரியா, புகைப்பழக்கத்தை விரும்பாம இருந்துட்டு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சிகரெட்டோ அல்லது மதுபானமோ அருந்தக்கூடியவராக இருந்தால், ஆஹ், அது உள்ளத்துல ஏற்பட்ட முதலாவது எண்ணத்தின் காரணமாக அவரு குடிக்கிறது அல்லது புகைக்கிறது. அது காலப்போக்கில் அதன் மீதான எண்ணம் கூடி 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 அதை என்ன செய்யலாம் போற, கலட்டையெல்லாம் போற, உள்ளத்துல இருந்து கலட்டையெல்லாம் போற. இதை விட தெளிவாக இன்னொரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், கொஞ்சம் ஆஹ், சிக்கலான உதாரணம் தான், ஆனாலும் நீங்க விலகிக் கொள்றதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் சொல்றேன். ஆஹ், ஒரு 11 வயது பிள்ளைகள் இல்லையா, ரைட், கட்டளமை பருவ மாணவர்கள் அல்லது அந்த பருவத்துக்குரியாக்கள், ஆண் பெண் மீதான அந்த ஈர்ப்பின் காரணமாக ஒருவர் இன்னொருவர் மீது என்ன, ஆஹ், ஒரு ஈர்ப்பு அல்லது சரியா ஏதோ ஒரு ஆசை விருப்பம் உருவானா, அது வந்து காலப்போக்கில உள்ளத்துல இருந்து எடுக்க முடியாத ஒரு நிலைமைக்கு மாறும். சரி, அப்ப அதை பத்தி தான் இந்த கவிதை சொல்லுது. அதை பத்தி என்ன, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஆசைகளை ஆஹ், ஆரம்பத்திலேயே, என்ன எப்படியான ஆசைகள், பாவத்தின் மீதான அந்த எண்ணங்களை ஆரம்பத்திலேயே நாங்க எடுத்து போடலாட்டி உள்ளத்துல இருந்து, அஹ், சரி- சரியா, உள்ளத்துல இருந்து எடுத்து போடலாட்டி பிற்காலத்துல என்ன செய்யலாம் போற, அதை விட்டு மிகளை தவிர்ந்தெழுக்கலாம் போற. சரியா? சரி, ரைட். உதாரணமாக இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகினாக்கள், ஃபோன்ல வரக்கூடிய இப்ப யூடியூப் ஷார்ட்ஸுக்கு அடிக்ட் ஆகினாக்கள், அல்லது ஃபேஸ்புக்கில் ஷார்ட்ஸ் இல்லையா, ரீல்ஸ் என்ற பேர்ல இருக்குது, அதுக்கு அதை பார்க்கணும் என்று அடிக்ட் ஆகினாக்கள், டிக்டாக் பார்க்கறதுல அடிக்ட் ஆகினாக்கள் இருக்கிறாங்க. சரியா? சில டிராமாஸ்கள் இருக்கிற, சரியா, குறுந்திரைப்படமோ அல்லது அஹ், ஒவ்வொரு நாளும் போகக்கூடிய நாடகங்கள், ஒவ்வொரு ஒவ்வொரு வகையான டிராமாஸ் இருக்குது, அதை பார்க்கணும் என்று அதுக்கு இதாகினாக்கள், அதை பார்க்க இல்லாட்டி அவங்களுக்கு ஈக்கலாம், அப்படி ஒரு கட்டம் கொண்டு வரும். சரி, அப்ப ஆரம்பத்திலேயே அப்படியான ஆசைகள் அல்லது இது வரக்கொள்ள தூக்கி வீசிடணும். ரைட். அப்ப அதை பத்தி தான் இந்த கவிதை சொல்லுது. பாருங்க, والنفس كالطفل إن تهمله شب على حب الرضاع
வைன் தஃப்திம்ஹு யன்ஃபத்திமி. ரைட், இதுல நாங்க ஒவ்வொரு வரியா பார்ப்போம். வன் நஃப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு சப்பஅலா. சரி, நஃப்ஸண்டா உள்ள, நஃப்ஸண்டா கருத்தன்னா உள்ள. இப்ப நீங்க இஸ்லாம் பாடத்திலையும் உள்ளத்தின் வகைகள் 3 என்று படிச்சிருப்பீங்கன்னா, அந்நப்சுல் லவ்வாமா, அந்நப்சுல் அம்மாரா. அம்மாரா தான் ஃபர்ஸ்ட் கலி. அந்நப்சுல் அம்மாரா, அந்நப்சுல் லவ்வாமா, அந்நப்சுல் முத்மஇன்னா. சரி, கொஞ்சம் இஸ்லாத்தையும் சரியா மீட்டுறதா. ரைட், அந்நப்சுல் அம்மாரா அண்டா தீமையை ஏவுகின்ற உள்ளம். சரியா, தீமையை ஏவுகின்ற உள்ளம். அந்நப்சுல் லவ்வாமா என்றால் நொந்து கொள்கின்ற உறுத்துகின்ற உள்ளம். அந்நப்சுல் முத்துமஇன்னா அமைதி அடைந்த உள்ளம் என்று படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த உள்ளம் என்ற சொல் நப்ஸ் என்ற சொல்லில் நீங்க படிச்சிருக்கிற இல்லையா, நப்ஸ். ரைட், அப்ப ஒன் நப்சு, இந்த வ என்பது மேலும், அந்நப்சு உள்ளம் என்பது கத்துஃப்லி. கத்துஃப்லி க அண்டா போல, க அண்ணா கருத்து என்ன போல, திஃப்ல் அண்டா குழந்தை. சரியா மகள் ஆயிஷா, நாங்க பார்க்குற கவிதை புத்தகத்துல எத்தனையாவது கவிதை என்று இல்லை, என்ன பக்கத்துல என்றும் இல்லை, அவட புத்தகத்துல இல்லாத ஆனா டீச்சர் கைட்ல வந்திருக்கின்ற ஒரு கவிதையை தற்பகல் பார்த்து கொண்டு நிற்கிறோம். சரியா, ரைட். அதனால நீங்க புக்ல இந்த கவிதையை தேடினா கவிதை நிச்சயமாக இருக்காது. ஓகே, ரைட். பாருங்க, வருமா இது? இப்ப நான் சொன்னேனே, டீச்சர் கைட்ல உள்ள ஒரு கவிதை என்ற படியால பார்த்து கொண்டா நல்ல. சரியா மகள்? ஓகே, ரைட். ஓகே, ரைட். நீங்க நான் உங்களுக்கு இத அனுப்புறேன். சரியா, ரைட். வன்னப்சு உள்ளம் என்பது கத்திஃப்லி குழந்தையே போல. நாங்க படிச்சுக்கிறோம் சுஜாத்து சபீஜின் ஒரு சிறுவனின் துணிச்சல் என்ற அந்த பாடத்துல, அந்த உரைநடையில அல் அத்ஃபால் என்று சொல்ல படிச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்குதா? ஹரப் அல் அத்ஃபாலு இல்லா சபியன். சரியா, அனைத்து குழந்தைகளும் வெறுண்டோடினார்கள் ஒரு சிறுவனை தவிர. அல் அத்ஃபால் குழந்தைகள். அந்த ஒருமை சொல்தான் என்ன, அத்திஃபில் கத். அப்ப குழந்தை. அப்ப ஒன் நப்சு கத்திஃப்லி. சரியா, உள்ளம் என்பது குழந்தையே போன்றது. ரைட், இன் துஹ்மில்ஹு, நீ அந்த குழந்தையை அலட்சியப்படுத்தினால், புறக்கணித்தால். என்ன விஷயத்தை அலட்சியப்படுத்துறன்றது ஈக்குதா? அதாவது இப்ப குழந்தைகளை தெரியும், ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் தாய்ப்பால் அருந்த வேண்டும் இல்லையா? அது ஒரு குறிப்பிட்ட காலத்தோட தாய்மார்கள் என்ன செய்வாங்கண்டா, அந்த குழந்தைக்கு பால் மறக்கடிக்க செய்வாங்க. குழந்தை தாய்ப்பாலை கேட்கும், ஆனால் தாய்மார்கள் அந்த குழந்தைக்கு பால் மறக்கடிக்க செய்வார்கள். ரைட், வேற பால்களை கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்குற அப்படி என்று. இப்ப குழந்தை அழுவுது, குழந்தை கேட்குது என்ற ஒரே காரணத்துக்காக வேண்டி குழந்தை கேட்கிற டைம் எல்லாமே தாய் பாலை கொடுத்து கொண்டு இருந்தா, அந்த குழந்தை 6 வயசு 7 வயசு அடைந்தாலும் தாய்ப்பாலை கேட்டுக்கொண்டுதான் இருக்கும். விளங்கினா அவளுக்கு? சரியா? அப்ப அந்த விஷயத்தோட தான் கவிஞர் இந்த கவிதையை சொல்றாரு, இந்த விஷயத்த சொல்றாரு. ரைட், பாருங்க. அப்ப வன் நப்சு கத்திஃப்லி, உள்ளம் என்பது குழந்தையை போல. இன் துஹ்மில்ஹு, நீ அந்த குழந்தைய அலட்சியப்படுத்தினா, புறக்கணிச்சா, சப்ப அது வளரும், அந்த குழந்தை வளரும். அலா, அலா அந்த கருத்து மீது, எதன் மீது என்றது அடுத்த வரியில் இருக்கிறது. அப்ப இந்த வரி வழங்கினா, இன் துஹ்மில் கொண்டா வளரும். சப்ப இன் துஹ்மில் கொண்டா நீ அதை புறக்கணித்தால், அலட்சியப்படுத்தினால், சப்ப அது வளரும். சப்பனா வாலிபத்தை அடைந்தான் என்ற கருத்தும் இருக்குது. அப்ப இந்த சப்ப அது வாலிபத்தை அடையும் அல்லது வளரும். அலா, அலாண்டா மீது, எதன் மீது? ஹுப்பிர் அல்லாஹ். சரியா, ரைட். ஹுப்பண்டா விருப்பம், ஹுப்பண்டா விருப்பம், நேசம். ரவா அண்டா கருத்து பால் குடிக்கிறது. அப்ப அலா ஹுப்பி ரவா அண்டா கருத்து என்ன? பால் குடி மீதான விருப்பம். அலா ஹுப்பி ரவா, பால் குடி மீதான விருப்பம். சரியா, அப்ப பால் குடி மீதான விருப்பத்தின் மீது அது வளரும். ஓகே, வன் நப்சு கத்திஃப்லி இன் துஹ்மில்ஹு சப்ப அலா ஹுப்பி ரவா,
உள்ளம் என்பது குழந்தையை போன்றது. நீ அதை புறக்கணித்தால், அந்த குழந்தையை அலட்சியம் படுத்தினால், அதாவது அது தாய்ப்பால் கேட்கிற நேரமெல்லாம் அதை நீங்க ஆஹ் கேட்ட உடனே கொடுத்த ரைட். அது தாய்ப்பாலின் மீதுள்ள விருப்பத்திலேயே என்ன செய்யும், அது வளர்ந்து விடும். ஓகே. ஆனால் மேலும் மேலும் இன் தப்திமுஹு, நீ அதை தடுத்து விட்டால், நீ அந்த குழந்தையே தடுத்து விட்டால், அது கருத்து என்னண்டா பால் கூடி மறக்கடிக்க செய்தால். சரியா விளங்கினா? என் ஃபத்திமி, அதுவும் என்ன செய்யும், தவிர்ந்து கொள்ளும். தவிர்ந்து கொள்ளும் என்றா அவர் குறிப்பிட்ட பால்குடி மறக்கடிக்க செய்கிற அந்த ஆரம்ப கட்டங்கள் குழந்தை விடாப்பிடியாக அழுது கேட்டாலும் கூட ஒரு ஒரு சில தினங்கள்ல அதுவும் தாய்கிட்ட பால் கேட்டு அடம் பிடிக்காது. என் ஃபத்திமி, தவிர்ந்து கொள்ளும். அப்ப வைன் தப்திமுஹு, நீ அதனை தடுத்து விட்டால், அதாவது பால்குடி மறக்கடிக்க செய்தால், என் ஃபத்திமி, அந்த குழந்தை என்ன செய்யும், தவிர்ந்து கொள்ளும் என்று சொல்லி கவிஞர் அழகா சொல்றாரு. அப்ப ஃபுல்லா பாருங்க. ரைட். ஒன் நப்சு கத்திஃப்லி, சரி. ஒன் நப்சு கத்திஃப்லி, உள்ளம் குழந்தையே போன்றது. நீ அதனை அலட்சியப்படுத்தினால், புறக்கணித்தால், பால்குடி மீதான விருப்பத்திலேயே அது என்ன செய்யும், வளர்ந்து விடும். ஆனா நீங்க அந்த குழந்தையை தடுத்து விட்டால், துண்டித்தால், அதாவது பால்குடிய துண்டித்த மறக்கடிக்க செஞ்சா, என் பத்திமி, அது தானாக தவிர்ந்து கொள்ளும். அப்ப கவிஞர் மிக அழகாக உள்ளத்தை இந்த குழந்தைக்கு வர்ணிச்சுக்கிறார். சரி. அப்ப குழந்தை எப்படி அடம் பிடிச்சி கண்ணீர் வடிச்சு அழுது புரண்டு பால்குடி கேட்டாலும், தாய்ப்பால் கேட்டாலும், தாய் அதை தடுத்து நிறுத்தினா ஆரம்பத்துல அது தானாக தவிர்ந்து கொள்வது போன்றுதான் உள்ளத்தில மோசமான எண்ணங்கள், பாவத்தின் மீதான ஆசைகள் ஏற்படுகின்ற போது அந்த ஆசைகளை நாங்க ஆரம்பத்திலேயே உள்ளத்துல இருந்து எடுத்தெறிந்து விட்டால் திருப்ப அந்த எண்ணங்கள் ஆசைகள் வளர்ந்து போகாது, அது தவிர்க்கப்பட்டு விடும். ஆனா நாங்க இடம் கொடுத்த உள்ளம் சொல்லுது, இதை செய், இதை பாரு, இதை கேளு, இப்படி நடந்து கொள்ளு, இந்த பாவத்தை செய், அந்த நாடகத்தை பாரு, அந்த படத்தை பாரு, இந்த சினிமா பாடல்களை கேளு என்று உள்ளத்துல வரக்கூடிய ஆசைகளுக்கு நாங்க இடம் கொடுத்தா காலப்போக்கில எங்களால நாங்க நினைச்சாலும் கூட கொஞ்சம் கஷ்டமாகும் அந்த பாவங்களை விட்டு கொஞ்சம் விலகி போறதுக்கு. அவங்களுக்கு தெரியும், அந்த சிம்பிளா சொல்லுவாங்கன்னா செடி உங்களுக்கு தெரியும், செடி என்றா சின்ன தாவரம், ரைட். அப்ப அந்த செடியை நாங்க ஆரம்பத்துல எங்களோட கைகளால் என்ன செய்யலாம், பிடுங்கி வீசலாம். ஏன்னா சரியா, பிடுங்கி வீசலாம். ஆனா அந்த செடி படிப்படியாக வளர்ந்து ஒரு பாரிய விருட்சமாக மாறிவிட்டால் அதுகளுக்கு கஷ்டம் இல்லையா, கலட்டி வீசுறதுக்கு கஷ்டம், ரைட். அதுமாதிரிதான் உள்ளத்துல எழக்கூடிய ஆசைகள். சரி. இப்ப இதுதான் கவிதை. பெரும்பாலும் விளங்கி இருக்கும். கவிதை விளங்கினா எல்லாருக்கும்? கவிதையில எதுவும் டவுட் இருக்குதா? இல்லதானே? சரி. அப்ப இதுல இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள ஒரு ஆரம்பத்துல எழுதலாம், உள்ளம் குழந்தைக்கு ஓமிக்கப்பட்டுள்ளது. அப்ப ஒரு உவமானம் ஒன்று இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது விளங்குது. சரியா? உள்ளம் குழந்தைக்கு ஓமிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில உவமானம் என்ன சொல்லுங்க பார்க்க. இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கிற உவமானம் என்ன? குழந்தை. வெரி குட். குழந்தையின் உள்ளம். குழந்தையின் உள்ளம். அப்படியா? சரி. இப்ப இங்க உள்ளம் குழந்தைக்கு உவமிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில இதுல பயன்படுத்தப்பட்டு இருக்கின்ற உவமானம் என்னவாக இருக்கும்? குழந்தை இல்லையா? அப்படித்தானே? குழந்தை. உவமானம் என்னென்றா குழந்தை. சரி. உவமான குழந்தை. ரைட். ஓகே. உவமேயம் என்ன? உவமேயம் என்ன? உவமேயம் என்ன? எதுக்கு ஒப்பிடுற? உள்ள ஏதாவது பொதுத்தன்மை உங்களுக்கு சொல்லலுமா? ஒற்றுமை அல்லது பொதுத்தன்மைகள் சொல்லலுமா?
ஆசை. ஆசை. அப்படியா? ஆசை. இதை விட கொஞ்சம் பொருத்தமாக ஆசை. ஆசை ஆசை என்று நிப்பாட்டுறதா இல்லாட்டி சொல்லலுமா? பாருங்க பார்க்க. ஆசைகளை கட்டுப்படுத்தல். அப்படியா? விருப்பமின்மை. விருப்பமின்மையா? இப்ப ரெண்டுலையும் இப்ப நாங்க படிச்ச கவிதையில ரெண்டுலையும் இருக்கக்கூடிய பொதுத்தன்மையை கேட்கிறோம். விருப்பம், ஆசை, விருப்பம். வேற? கட்டுப்படுத்தல். வெரி குட். கட்டுப்படுத்தல். வேற? வெரி குட். ரைட். கட்டுப்படுத்தல். இப்ப குழந்தைய பால் குடி, தாய்ப்பால் அருந்துற ஆசையில இருந்து கட்டுப்படுத்துற மாதிரி உள்ளத்துல எழக்கூடிய ஆசைகளை கட்டுப்படுத்தல். எனவே நாங்க இது இப்ப ரெண்டையும் ஜாயின் பண்ணுவோமா? ஆசைகளை கட்டுப்படுத்தல் அப்படி ஜாயின் பண்ணினா நல்லது தானே அண்ணா? ரைட். ஆசைகளை கட்டுப்படுத்தல், விருப்பங்களை கட்டுப்படுத்தல். அப்ப உவமேயத்துக்கு உள்ளத்தில் எழக்கூடிய பாவமான ஆசைகள். இப்ப ஆசைகள்ல ஒரு நல்ல ஆசைகளும் மீக்குது இல்லையா? நல்ல விருப்பங்களும் மீக்குது. ரைட். அப்ப நாங்க இங்க வந்து உள்ளம் ஓகே. இதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவாகும். உள்ளத்தில் எழக்கூடிய, சரியா, அல்லது உள்ளத்தில் தோன்றக்கூடிய பாவமான ஆசைகள். சரி, இப்படி எடுத்தா நல்லவனா? பாவமான ஆசைகள் அல்லது பாவமான ஆசைகள் தோன்றுகின்ற உள்ளம், அப்படி இதை சொல்ல மேலும். சரியா? பாவமான ஆசைகள் தோன்றுகின்ற உள்ளம் என்று சொல்ல மேலும். அப்படி சொல்ல மேலும் தானே? ஓகே. அந்த டைம் அந்த உபமானம் குழந்தையின் உள்ளம் என்றுவாங்க. அதான் நான் சொல்றேன். சரியா? பாவமான ஆசைகள் தோன்றுகின்ற எழுகின்ற உள்ளம். சரி, உள்ளம் என்று வரும். சரியா? ரைட். அப்ப குழந்தை என்று வரக்கொள்ள குழந்தைன்னு மட்டும் நிப்பாட்டுறதா இல்லாட்டி அதுக்கு வேற ஏதாவது எட் பண்ணி கொள்றதா? சொல்லுங்க பார்க்க. பிடிவாதம் என்று சொல்ற. சரியா ஹஸ்னி? பிடிவாதம். அதே போல ஆயிஷா கட்டுங்கடங்காத தன்மை. ஓகே, கட்டுங்கடங்காத தன்மை. பொதுத்தன்மை என்பது ஒன்றுதான் என்றதல்ல, அது பலது வரும் மேலும். சரி. அப்ப இப்ப இதுனா குழந்தை என்று மட்டும் நிப்பாட்டாம ஏதாவது சொல்லலுமான்னு பாருங்க. கட்டுக்கடங்காத குழந்தை. கட்டுக்கடங்காத குழந்தை. அதான். இப்ப கட்டுக்கடங்காத குழந்தை என்பது மகன் அது ரெண்டு மாசத்துலைக்கோ மேலும், 6 மாசத்துலைக்கோ மேலும், 8 மாசத்துலைக்கோ மேலும், 1 வருஷத்துலைக்கோ மேலும், அது 5 வருஷத்துலைக்கோ மேலும் பால் குடி மறக்கடிக்கப்பட்டாலும் கட்டுக்கடங்காத குழந்தையாக இருக்கோ மேலும். சரி, இப்ப நாங்க அந்த பால் குடியோட தொடர்பு படுத்தி தான் இந்த உவமானத்தை சொல்லணும். சிறு குழந்தை. சிறு வயதில் கட்டுக்கடங்காத. இல்ல அந்த பால் குடியோட சம்பந்தப்படுத்தி சொல்லுங்க பார்க்க. தாய்ப்பால் மீதுள்ள விருப்பத்தோட சம்பந்தப்படுத்தி சொல்லுங்க. ஓகே ஓகே. ஒரு ஐடியா ஈக்குது. வளங்கல்ல. பச்சளை குழந்தை. பச்சிளம் குழந்தை. சரி, பிரச்சனை இல்லை. குழந்தையும் ஓகே தான். பச்சிளம் குழந்தை, குழந்தை எல்லாமே ஓகே தான். சரி, அவங்களுக்கு சப்ஜெக்ட் கிளியர் தானேண்ணா? ரைட். சரி, பிடிவாதமான சிறு குழந்தை. சரி, ஓகே. எங்களை நான் சொல்லலாம், ஆனால் மிச்சம் பெருசா போய்த்திடுமோன்னு யோசிக்கிறேன். அதாவது இப்ப தாய்ப்பால் அருந்துறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயது எல்லை ஒன்றிருக்கிற இல்லையா? அந்த வயது எல்லையை தாண்டியும் தாய்ப்பாலை விரும்புகின்ற குழந்தை. சரியா? வயதெல்லை தாண்டியும், நான் அவளுக்கு அந்த சிம்பிளா விளங்குறதுக்காக வேண்டித்தான் இதெல்லாம் சொல்றதா? சரியா? வயதெல்லை, சரியா, தாண்டியும் ரைட் தாய்ப்பாலை விரும்பும் குழந்தை.
சரியா? நீங்க குழந்தைகள் போட்டாலும் போதும் தான், அது அவங்களுக்கு இன்னும் தெளிவா விளங்கும். அதுதான் உவமானம். அந்த குறிப்பிட்ட வயது எல்லையோண்டு இருக்குது. ஆண் குழந்தையாக இருந்தா இத்தனை வருஷம், பெண் குழந்தையாக இருந்தா இத்தனை வருஷம் தாய்ப்பால் வழங்கணும் என்ற ஒரு இது ஒன்று இருக்குது. அப்ப வயதெல்லை தாண்டியும் தாய்ப்பாலை விரும்புகின்ற குழந்தை. சரி, உவமேயம் என்ன? பாவமான ஆசைகள் தோன்றுகின்ற உள்ளம். சரியா? தோன்றுகின்ற உள்ளம். அப்ப பொதுத்தன்மை என்ன? இந்த இடத்துல அந்த ஆசைகள் ஏற்படுகின்ற போது, ஆசைகள் தான் குறிப்பாக ஆசைகள் இப்ப தாய்ப்பால விடாப்பிடியா கேட்குது, சரியா குழந்தை. அதே போல உள்ளம் விடாப்பிடியா சொல்லுது, நீ என்ன செய்யணும், அந்த பாவத்தை செய்யணும் என்று சொல்லுது. எங்களுக்கு பாவமா விளங்காது அந்த டைம்ல, ஆனா செய்யணும் என்று சொல்லுது. அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த இந்த டைம்ல இந்த ரெண்டு நேரத்திலையும் அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துற என்றத பொதுத்தன்மையா சொல்லலாம். ஆனா நீங்க நீங்க ஏற்கனவே சொன்னது அதுகளும் பொருத்தம். கட்டுக்கணங்காத தன்மை, பிடிவாதம், இதுகளையும் கூட சொல்லலாம், பிரச்சனை இல்லை. பொதுத்தன்மை ஒன்று என்றதல்ல, பொருத்தமான முறையில உங்களுக்கு அந்த பொதுத்தன்மைகளை சொல்லலாம். சரி, ஓகே, ரைட். இப்ப இதுல இருக்கக்கூடிய வேற வேற இலக்கிய நயம் என்று வரக்கொள்ள என்ன சொல்லலாம், தப்திம்ஹு ஜன்ஃபத்திமி. இது அந்த ஒரே சொல்லில இருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள், அதாக சொல்லலாம். ஒரே சொல்லிலிருந்து பிரிந்து வரக்கூடிய சொற்கள் தப்திம்ஹு ஜன்ஃபத்திமி, அந்த ரெண்டு சொல்லையும் சொல்லலாம். அதே போல இன் என்ற சொல் எப்படி வந்திருக்குது, திரும்ப திரும்ப வந்திருக்குது இன் என்ற சொல். அதையும் உங்களுக்கு ஒரு இலக்கிய நயமாக சொல்லலாம். அடுத்தது இனி சொற்சுருக்கம், கருத்து செறிவு, ஒரு ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை அழகா கவிஞர் முன் வச்சுக்கிறார் என்றதையும் சொல்லலாம். சரி, ஓகே, ரைட். இந்த கவிதையில எதுவும் டவுட் இருக்கிறா வேற இல்லதானே? இல்ல. ஓகே, சரி. அடுத்த இன்னொரு கவிதை ஒன்று இருக்குது, அதுதான் இதை பாருங்க. கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃபின் வல் பத்ரி ஃபி ஷரஃபின் வல் பஹ்ரி ஃபி கரமின் வத்தஹ்ரி ஃபி ஹிமமின். சரியா? ரைட். இதுல நீங்க பாருங்க, கஸ்ஸஹ்ரி. கஸ்ஸஹ்ரி என்ற கருத்து பூவை போல. ஜஹ்ராண்டா பூ. சரியா? அப்ப கஸ்ஸஹ்ரி என்ற கருத்து பூவை போற்றுது. சரியா? இதுல பூவை போல என்றா ஃபி தரஃப். தரஃப் என்றா சாஃப்ட்னஸ், மென்மை. அப்ப மென்மையில் பூவை போல. அப்ப இந்த கவிதை யாரை பத்தி சொல்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி தான் சொல்றது. சரியா? அப்ப இல்ல, ரசூலுல்லாஹ்ட 4 விஷயங்களை கவிஞர் என்ன செய்றாரு, வர்ணிக்கிறாரு. ரைட்? அந்த அடிப்படையில கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃபின், சரியா, மென்மையில் பூவை போல, சாஃப்ட்னஸ்ல பூவை போல. சரியா? ரசூலுல்லாஹ்ட உடம்பு மேனி, ரைட், அது இப்ப பூவை போலையா. வல் பத்ரி ஃபி ஷரஃப், ரைட், வல் பத்ரி ஃபி ஷரஃப் அண்ணா கருத்து. ஓகே, பதுரண்டா நாங்க படிச்சுக்கிறோம், தலா அல் பத்ரு அலைனா. ஞாபகமிக்குதா பதுரண்டா என்னப்ப? பதுரண்டா தெரியுமா? தலா அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா. பூரண சந்திரன். ரைட், பூரண சந்திரன். அப்ப வல் பத்ரு பூரண சந்திரனை போல, பௌர்ணமியை போல. எதுல? பி என்றா இல்ல, பி என்று 4 இடங்கள்ல வந்திருக்குது. பி என்ற கருத்து இல்லன்னு வரும். ஷரஃப் அண்ணா கண்ணியம். அப்ப வல் பத்ரி ஃபி ஷரஃபின், வல் பத்ரி ஃபி ஷரஃபின், கண்ணியத்தில, ரசூலுல்லாஹ் கண்ணியத்தில் அது பௌர்ணமி நிலவ போல. சரியா? பூரண சந்திரனை போல. ரைட்? அப்ப கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃபண்டா மென்மைக்கில் பூவை போல, வல் பத்ரி ஃபி ஷரஃபண்டா கண்ணியத்தில பூரண சந்திரனை போல. அடுத்த வல் பஹ்ரி ஃபி கரம். வல் பஹர், பஹர்னா கடல், பஹர்னா கருத்துன்னா கடல். ஃபி கரம், ஃபி கரம் என்றா சங்கை செய்யறது, அதாவது சங்கை செய்யறது அல்ல, கொடை, தர்மம். கரம்னா தர்மமா, வாரி வழங்குறது, கொடை. அப்ப கொடைக்கில் வாரி வழங்குவதில் கடலை போல. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வல் பஹ்ரி ஃபி கரம், கொடையில், தர்மத்தில், வாரி வழங்குவதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை போல, எதை போல? கடலை போல. சரியா?
அடுத்து கடைசியா வத்தஹிரு ஃபீ ஹிமம். தஹ்ரண்டா காலம். தஹ்ரண்டா கருத்து என்ன? காலம். ஃபீ ஹிமம். ஹிமமண்டா ஒரு ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிற என்று சொல்லி ஒரு உறுதியான முடிவெடுக்கிற நாங்க சொல்றது திட உறுதி என்று சொல்றோம். சரியா? அப்ப திட உறுதியில ரைட் ஒரு ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறேன்ற அந்த உறுதியான தீர்மானத்துல அவர் யாரை போல என்றா காலத்தை போல. தஹ்ரண்டா காலம். சரியா? அப்ப 4 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, ஒன்று தரஃப். தரஃபண்டா சாஃப்ட்னஸ், மென்மை. ரெண்டாவது ஷரஃப். ஷரஃபண்டா கண்ணியம். மூணாவது கரம். கரமண்டா கொடை, தர்மம். ஹிமமண்டா 4வது ஹிமம். ஹிமமண்டா திட உறுதி. சரியா? ரைட். அப்ப 4 விஷயங்களுக்கு ஒப்பிட்டிருக்கிற கவிஞர். ரைட். அப்ப மென்மையில கஸ்ஸஹ்ரி ஃபி தரஃப், மென்மையில் பூவை போல. பல்பத்ரி ஃபி ஷரஃப், கண்ணியத்தில் பூரண சந்திரனை போல. வல் பஹ்ரி ஃபி கரம், கொடை கொடுப்பதில் வாரி வழங்குவதில் கடலை போல. வத்தஹ்ரி ஃபி ஹிமம், திட உறுதியில் ரசூலுல்லாஹ் காலத்தை போல. சரி, இப்போ உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு விஷயமாக நாங்க பார்த்தா சாஃப்ட்னஸ், அதாவது பூ எவ்வளவு மென்மையானது என்பது எங்களுக்கு தெரியும். சரியா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய மேனியும் அவருடைய நடத்தையில் காணப்பட்ட மென்மையும் பூவை போல. உடம்பு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் மற்றவர்களோடு நடந்து கொண்ட மென்மையான முறை, அதுல ரசூலுல்லாஹ் பூவை போல. சரியா? ரைட். அது உங்களுக்கு தெளிவா விளங்கும். வல்பதிர் ஃபி ஷரஃப், கண்ணியத்துல பூரண சந்திரனை போல என்று வரக்கொள்ள ஒரு பௌர்ணமி நிலவு ஒளி எப்படி இருக்கும்னு தெரியும். மிக அழகானதாக, வெளிச்சமானதாக இருக்கும் இல்லையா? நீலவானத்தில் தோன்றுகின்ற அதாவது இரவு வானத்தில் தோன்றுகின்ற பௌர்ணமி நிலவாக இருந்தாலும் அது வானத்தை பார்க்கின்ற போது அங்க மிக அழகான ஒரு காட்சிகளை பார்க்கலாம். சரி. அப்ப அங்க அந்த பூரண சந்திரன்ல எந்த விதமான குறைகளும் இல்லை. ஒரு முழுமையான ஒரு அழகான வட்டம் ஒன்று காட்சி அளிக்கும். ரசூலுல்லாஹ் கண்ணியத்திலையும் எந்த விதமான குறைகளும் இல்லை. சரியா? எப்படி பூரண சந்திரன் மிக அழகாக இருக்குதோ அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியமும் மிக அழகானதாக இருக்குது. சரியா? ரைட். அதே போல கடல் எவ்வளவு பெருசு என்பதுகளை தெரியுமாடா? ரைட். அதே போலதான் ரசூலுல்லாஹ் வாரி வழங்குற விஷயத்துல கடலை போல என்று கவிஞர் சொல்றாரு. அதே போலதான் காலம் ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கணும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்தா அதுல அவர் திட உறுதி கொண்டா அதுக்கு அவருடைய திட உறுதி காலத்தை போல. காலம் எப்படி மாறி மாறி வரும் இல்லையா? காலத்தை நாங்க எவ்வளவுதான் திட்டினாலும் காலத்தை திட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஹதீஸ், லா தசுப்பு அத்தஹர், காலத்தை திட்டாதீர்கள். இப்ப நாங்க கிளைமேட் சேஞ்ச் ஆகினா, மழை பெஞ்சா அல்லது வெயில் அடிச்சா அல்லது நாங்க வெளியாக கொள்ள விளையாட கொள்ளதான் மழை பெய்யுது. நாங்க ஒரு ட்ரிப் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி புறப்பட கொள்ளதான் மழை பெய்யுது. உதாரணமாக வெள்ளம் வருது. அல்லது நாங்க ஏதாவது செஞ்சு காய வச்ச கொள்ளத்தான் மழை பெய்யுது. சரியா? அப்படியெல்லாம் நடக்குது இல்லையா? ரைட். அப்ப இந்த டைமுக்கு கொஞ்சம் கிளைமேட்டோட, இந்த காலநிலையோட, வானிலையோட ஒரு கோபம் ஒன்று எகட வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் நாங்க சொல்றோம் இல்லையா? ஆனா ரசூலா சொன்னாங்க, லா தசுப்பு அத்தஹர், காலத்தை திட்டாதீர்கள் என்று சொன்னாங்க. ரைட். இந்த காலம் யார் திட்டினாலும், யார் ஏசினாலும், யார் என்ன சொன்னாலும் அது என்னத்தை கொண்டு வர வேணுமோ அதை கொண்டு வந்து கொண்டேதான் நிற்குது. சரியா? அது மழையை கொண்டு வரணுமா, வெயிலை கொண்டு வரணுமா, சூறாவளி வரணுமா, இரவு வரணுமா, பகல் வரணுமா, ரைட், மேகம் வரணுமா, எது வரணுமோ அந்த காலம் என்ன செய்ய அந்த பாட்டில் பைத்து கொண்டே தான் நிற்குது. அதுமாதிரிதான் ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும் என்ற ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்த பிறகு யாரு என்ன சொன்னாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன சவால்கள் வந்தாலும் என்ன செய்யறது இல்லை, அதுல தளர்வு காட்டுறது இல்லை. சரியா? பின்வாங்கிறது இல்லை. சரி, எடுத்த தீர்மானத்தை உறுதியாக செஞ்சு முடிக்கிற என்றத்துல ரசூலுல்லாஹ் உறுதியாக இருந்தாங்க. அப்ப அழகா கவிஞர் ஓமிச்சுக்கிறாரு, வத்தஹ்ரி ஃபீ ஹிமம், ரசூலுல்லாஹ்வுடைய திட உறுதியில அவர் காலத்தை போன்றவர் என்று சொல்கிறார். விளங்கினா? இந்த கவிதை இது விளங்கினா?
ஓகே, இந்த கவிதையில எதுவும் டவுட் இருக்குதா? சார். இல்லைங்களா? அப்ப இதுல இலக்கிய நயம் அழகா சொல்லலாம். உவமான உவமேயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிற, சரியா? ரைட். உவமான உவமேயங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லலாம். ஃபி என்ற சொல் திரும்ப திரும்ப வந்திருக்கிறது சொல்லலாம். கரப் ஷரப் கரம் இதெல்லாம் மொத்த விஷயம் கொண்ட சொற்கள் என்று சொல்லலாம். சரியா? சம சொற்களை கொண்ட கவிவரிகள், ரைட். எண்ணி பார்த்தா 1 2 3 4 5 6, அதே மாதிரி இங்கேயும் 6 சொற்கள் இருக்குது. அப்ப சமகளவிலான சொற்களை கொண்ட கவிவரிகள் என்று கூட சொல்லலாம். சரி, ஓகே. அப்ப இந்த 2 கவிதைகளை பொறுத்த மட்டில ஆசிரியர் வழிகாட்டி நூலில் காணப்படுகின்ற 2 கவிதைகள். எனவே நீங்க ஸ்கூல்ல படிப்பிக்கலாட்டியும் புக்ல இல்லாட்டியும் சரியா படிச்சு கொண்டு போறதுதான் மிச்சம் நல்லது. அப்ப இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு இந்த கவிதையை வந்து என்ன செய்யறேன், பிடிஎஃப் குரூப்ல போடுறேன். சரி, ஓகே. ரைட். அதே போல right. இன்னொரு விஷயம் ஒன்று மீக்குது. என்ன தெரியுமா? ரைட். எக்ஸாம் பேப்பர்ல உங்களுக்கு தெரியும், சரியா? நீங்க பாஸ் பேப்பர் வாங்கிட்டீங்களா எல்லாரும்? வாங்கிட்டீங்களா பாஸ் பேப்பர்? ஓகே. வாங்காதவங்க வாங்கிக் கொள்ளலாம். உங்களுக்கு ஆற்றுங்க. ரைட். இப்படி பாஸ் பேப்பர் வந்திருக்குதுண்ணா. அரபி இலக்கிய நயம், சரியா? அரபி இலக்கிய நயம் 2024 தவறுதலாக இருக்குது. 2017ஆம் ஆண்டு தொடக்கம் 2023ஆம் ஆண்டு வரையும் இடம்பெற்ற கடந்த கால வினாப்பத்திரங்கள், சரியா, விடைகளோட இருக்குது. அப்ப நீங்க எல்லாரும் கட்டாயமா எடுத்து பார்க்கணும் என்று தான் நான் விரும்புகிறேன். சரியா? ஏண்டா பாஸ் பேப்பர் பார்க்கறது எல்லா பாடங்கள்லையும் பொதுவாக பார்ப்பாங்கண்ணா. ஹிஸ்ட்ரியோ தமிழோ மேத்ஸோ சயின்ஸோ எல்லா பாடங்களையும் பார்க்குற மாதிரி இந்த பாடங்கள்லையும் பாஸ் பேப்பர் வினாக்கள் எப்படி வந்திருக்குது. ஏன்னா இப்போ கூட ஸ்கூல்ல தவணை பரீட்சை நடந்தான்னு வச்சுக்கொள்ளுங்களேன். தவணை பரீட்சை, அந்த தவணை பரீட்சைக்கு வினா பத்திரங்களை தயாரித்தவங்க ஒன்றோ பாட ஆசிரியராக இருப்பார், அப்படி இல்லாட்டி வலய மட்டத்தில் எடுக்கப்பட்ட வினா பத்திரமாக இருக்கும், மாகாண பரீட்சை வினா பத்திரமாகவும் இருக்கும். அப்ப அது சில நேரம் உங்களை படிப்பிச்சீக்கிறத வச்சு லேசாக வினா பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கலாம், சரியா? படிப்பிச்சீக்கிறத வச்சு. ஆனா நீங்க உங்களுக்கு எது டார்கெட் ஆயிக்கணும், ஓ லெவல் எக்ஸாம் தான் டார்கெட் ஆயிக்கணும். எனவே நீங்க ஓ லெவல் பாஸ் பேப்பர்கள் தான் கட்டாயமாக செஞ்சு பார்க்கணும், சரியா? ரைட். ஓகே, விளங்கினா? அப்ப முடியுமான ஆட்கள் இன்ஷா அல்லாஹ் பாஸ் பேப்பர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு டைம் இருக்குது, ஆனா போஸ்ட்ல அனுப்பல. போஸ்ட்லுக்கு ஒரு செலவு வந்து வார, ரைட். போஸ்ட்டுக்கு 200 மட்டும் வார. அதனால நீங்க அனுப்பணுமெண்டா அட்ரஸ் அனுப்பி நீங்க குறிப்பிட்ட அந்த பேமெண்ட்டை டிபாசிட் பண்ணினா எனக்கு அனுப்ப மேலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னா கொழும்புல புக் ஹவுஸ்ல இருக்குது. அதே போல முக்கியமான வேறு வேறு இடங்கள்லையும் பாஸ் பேப்பர்களை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். சரி, ரைட், ஓகே. இதுல இப்ப நான் ரைட் பாஸ் பேப்பர் ப்ரைஸ் வந்து 570 ரூபா, சரியா? மகளின் ஷிரா 570 ரூபா. நீங்க வேணுமெண்டா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புறேன். ரைட், ஓகே. சரி, இப்ப இதுல நீங்க பார்க்கலாம் பாஸ் பேப்பர்கள்ல வந்திருக்கின்ற வினாக்கள்ல 2022ஆம் ஆண்டு, சரியா, ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்த. உங்களுக்கு தெரியும் அரபு மொழியில கட்டாயமாக வினாக்கள் வார இல்லையா? அரபு மொழியில கட்டாயமாக வினாக்கள் வார. ஒரே பகுதியை தந்து 5 கேள்வி, கவிதையை தந்து 5 கேள்வி. அப்ப மொத்தமாக 10 கேள்வி, ஒன்றுக்கு 2 என்ற அடிப்படையில 20 மார்க்ஸ். அப்ப அதில் ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தா மாஹியல் ஐபுரா, ரைட், மின் ஹாதிஹில் ஃபக்ரா.
ரைட். அதாவது அந்த ஜுஹா வந்து பல கழுதைகளை விற்பனை செய்வதற்காக போறாங்க இல்லையா, 10 கழுதைகளை. அப்ப அந்த உரைப்பகுதியை தந்து இதில் இந்த ஃபக்ராவில் இந்த உரைப்பகுதியில் காணப்படக்கூடிய படிப்பினை என்ன என்று கேட்டு வந்திருந்த அரபால. அப்ப நாங்க படிப்பினை வந்து அரபால தான் எழுதணும். சரி, அரபால தான் எழுதணும். அப்ப அரபு மொழி தெரிந்தவர்களுக்கு அது லேசி. ஆனா அரபு மொழிய படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமானட்டு இல்லை. கொஞ்சம் யோசிச்சா அரபால என்ன செய்யலாம், விடை எழுதலாம். அப்ப எனவே நாங்க கட்டாயமாக எதிர்பார்த்திருக்கணும் எக்ஸாம் பேப்பர்ல இன்ஷா அல்லாஹ் அரபு மொழியில படிப்பினை கேட்டு வரும் என்ற எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்கணும். சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? ரைட். அப்ப அந்த அடிப்படையில நீங்க இதை பாருங்க, கொஞ்சம் நான் சொல்லித்தாரேன். ரைட். இப்ப அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா இந்த உரைப்பகுதி வந்தால், அல் கனாஅத்து கன்சுன் லா யஃப்னா என்ற இந்த உரைப்பகுதி வந்து ஒருவேளை படிப்பினை கேட்டு வந்த படிப்பினை எப்படியெல்லாம் வரும், படிப்பினைக்குரிய வினாக்கள் எப்படியெல்லாம் வரும் என்றத இப்ப பாருங்க. இப்படி வரும். ஒன்று தரிஸ். இப்ப பின்னுக்கால வார சொல் ஃபக்ரா. இங்க பாருங்கள, சரியா ஸ்கிரீனை பாருங்கள. ஃபக்ரா, கிஸ்ஸா, அன்னாஸ் இந்த சொற்கள் எப்படி வந்தாலும் உங்களுக்கு அது தெரியும். உரை பகுதியை குறிக்கின்ற சொற்கள். ஃபக்ராண்டா பந்தி, பரகிராஃப். கிஸ்ஸாண்டா கதை, ஸ்டோரி. அன்னஸ்ஸண்டா டெக்ஸ்ட். டெக்ஸ்ட் சொல்றோம் நாங்க. குறிப்பிட்ட எழுத்துல இருக்கிற பகுதிக்கு நாங்க என்ன சொல்றது, அன்னஸ்ன்னு தான் சொல்றது. ரைட். அப்ப இந்த சொற்கள் எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்க இந்த சொற்களை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். இவைகள் தான் ஆக முக்கியம். ஒன்று அத்தருஸ். தருஸ் என்றாலும் கருத்து படிப்பின. அடுத்தது அல் ஐபுரா. ஐபுரா என்றாலும் கருத்து படிப்பினை தான், படிப்பின. ஃபாயிதா என்ற சொல் வரும் மேலும். ஃபாயிதா என்றாலும் கருத்து படிப்பின. அப்ப மாஹுவ தருஸ் ஃபி ஹாதிஹில் ஃபக்ரா இந்த பந்தியில் காணப்படுகின்ற படிப்பினை என்ன? மாஹியல் ஐபுரத்து ஃபி ஹாதிஹில் கிஸ்ஸா இந்த கதையில் உள்ள படிப்பினை என்ன? மாஹியல் ஃபாயிதா ஃபி ஹாதன் நஸ் இந்த உரைப்பகுதியில் காணப்படுகின்ற படிப்பினை என்ன என்று வரலாம். சரியா? அப்ப ஒன்றோ மாஹுவ மாஹி என்று வரலாம், அல்லது உக்துப் உத்குர் என்று வரலாம். ரைட். உக்துபண்டா எழுதுக, உத்குரண்டால் குறிப்பிடுக. சரி, அது பிரச்சனை இல்லை. உக்துப் தர்சன் மின் ஹாதிஹில் கிஸ்ஸா இந்த கதையிலிருந்து ஒரு படிப்பினையே எழுதுக, அல்லது உத்குர் ஐபுரத்தன் ஒரு படிப்பினையே குறிப்பிடுக, அப்படி வரையணும். சரியா? அப்ப இந்த சொற்கள் ஞாபகத்தில் இருக்கணும். தருஸ், அல் ஐபுரா, அல் ஃபாயிதா இந்த சொற்கள் உங்களுக்கு கட்டாயமாக ஞாபகத்தில் இருக்கணும். அது எதை கேட்டு வருது, படிப்பினை என்ன என்றதை கேட்டு வருது. சரியா? அப்ப படிப்பினை வந்து நாங்க என்ன மொழியில் எழுதணும், அரபு மொழியில தான் எழுதணும். சரி. இப்ப நீங்க ரைட் அல் கனாஅத்து கன்சுல் லா யஃப்னா சில போது இந்த தலைப்பையே எங்களுக்கு என்ன செய்யலாம், படிப்பினையாக எழுதலாம். அல் கனாஅ திருப்தி, கன்சுன் ஒரு பொக்கிஷம், லா யஃப்னா அழிந்து போகாத. அப்ப திருப்தி என்பது அழிந்து போகாத ஒரு பொக்கிஷம் என்பது படிப்பனையாக கூட எங்களுக்கு எடுக்கலாம். அப்படித்தானே? தலைப்பையும் படிப்பனையாக எடுக்கலாம். அல்லது இந்த சொற்களை பாருங்களே. இப்ப அல் கனாஅ என்ற கருத்து திருப்தி. சரியா? இப்ப நீங்க இஸ்லாம் பாடத்துல பண்பாடுகளை குறிப்பதற்கு பயன்படுகின்ற சொற்களை படிச்சிருப்பீங்க. என்ன? ஹுலுக், அஹ்லாக், சுலூக், அதப், ஆதாப் போன்ற சொற்கள் எல்லாமே பண்பாடுகளை குறிக்கின்ற சொற்கள் என்று படிச்சிருப்பீங்க. அதபுன், ஆதாபுன், ஹுலுகுன், சுலூகுன், அஹ்லாகுன். சரி, இதுல ஹுலுக் இதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள பாருங்க. லேசி. ஹுலுக்கண்டா ஒரு பண்பு. ஹுலுகுன் ஹசன் அழகான ஒரு பண்பு. ஹசன் என்றா அழகான. அப்ப அல் கனாஅத்து ஹுலுகுன் ஹசனுன் திருப்தி என்பது அழகியது ஒரு நற்குணமாகும். அல்லது நாங்க படிச்சுக்கிறோம் அலீம் என்ற சொல். அலீம்
இன் சஅல்தனி அன் இலாஹி ஃபஹுவ ரஹ்மானுர் ரஹீம் இன் சஅல்தனி அன் நபிக்கு ஃபஹுவ இன்சானுன் அதீமுன், மகத்தான ஒரு மனிதர். இன்சானுன் அதீமுன், மகத்தான ஒரு மனிதர். அப்ப அதுலயும் கூட அதீம் என்ற கருத்து என்ன? மகத்தான. அப்ப எங்களுக்கு ஹசன் என்ற சொல் இல்லாம அதீம் என்ற சொல்ல மட்டும் வச்சு எழுதலாம். எப்படி? அல் கனாஅத்து ஹுலுகுன் அதீமுன், ஹுலுகுன் அதீமுன், திருப்தி என்பது மகத்தான ஒரு நல்ல மகத்தான ஒரு பண்பாடு என்று சொல்லலாம். விளங்கினா அவளுக்கு? ஓகே. அப்ப இப்ப நீங்க இந்த சொல் அல் கனா தலைப்புல வர சொல். அதே மாதிரி நீங்க பாருங்க, அந்த உரை பகுதியில அந்த விவசாயி அந்த 3 தனவந்தர்களும் அவர்களிடம் காணப்படுகின்ற பொக்கிஷங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி அவரை ஏளனப்படுத்துகின்ற போது அவர் பொறுமையாக இருந்தார். அவர் பொறுமையாக இருந்தார். எனவே பொறுமையை குறிக்கின்ற அரபு சொல் நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க. சரியா? பொறுமையை குறிக்கின்ற அரபு சொல்ல நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? அது என்ன சொல்? ரைட். அஸ்ஸபுர். சபுர். சபுர்னா பொறுமை. உங்களோட எம்சிக்யூல எல்லாம் வர இல்லையா பார்ட் 1ல? ரைட். அப்ப பொறுமை ஹுலுகுன் ஹசன். அப்ப ஹுலுகுன் ஹசன், ஹுலுகுன் அலீம், இதை கொஞ்சம் பாடமாக்கி வச்சுக்கொள்றது. ஹுலுகுன் அலீம், ஹுலுகுன் ஹசன். அதுக்கு பிறகுக்கு நாங்க அந்த சொற்களை நாங்க எங்கேயோ படிக்கிற சொல்ல இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணினா சரி. ரைட். அப்ப அஸ்ஸபுரு ஹுலுகுன் ஹசன், பொறுமை என்பது அழகானது ஒரு குணமாகும். ரைட். அவ்வாறு இப்ப தனவந்தர்கள்ட்ட காணப்பட்ட பெருமை, பெருமைக்கு நாங்க சொல்றது கிபுர். கிபுர் என்று சொல்றேன். அப்ப அல் கிபுரு ஹுலுகுன் சைக்கியுன், கெட்ட ஒரு குணமாகும். அப்ப சைக்கியுன் என்றா கெட்ட, ஹசன் என்றா நல்ல. ரைட். இது இது கொஞ்சம் ஹசன் என்றா அழகான, அழகான நல்ல, இந்த கருத்தெல்லாம் வரும். சரியா? ரைட். இதெல்லாம் தேவையில்லை. இதா இப்ப அரபிக் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லலாம், சொல்றது தேவையில்லை. ரைட். அல்லது நீங்க சில நேரம் பழமொழி படிச்சிருப்பீங்க தானே? பழமொழி. ரைட். பழமொழிகள்ல இன்னொரு பழமொழியை நீங்க படிச்சிருப்பீங்கன்னா, கமா தஸ்ரஉ தஹ்சுது. படிச்சுக்கிறா? கமா தஸ்ரஉ தஹ்சுது. படிச்சது ஞாபகம் பாரா? ரைட். கமா தஸ்ரஉ தஹ்சுது, நீ விதைத்ததை அறுவடை செய்கிறாய். நீ எவ்வாறு விதைக்கின்றாயோ அவ்வாறு அறுவடை செய்வாய். திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அப்படி படிச்சுக்கிறா? ரைட். அப்ப பழமொழி நீங்க படிச்சு பாடமாக்கினா பழமொழிய கூட எழுதலாம். ஏண்டா இப்ப இவங்க மூன்று தனவந்தர்களும் என்ன செஞ்சாங்க? அந்த விவசாயியை ஏளனப்படுத்துவதற்காக வேண்டி வந்தாங்க. ஆனா கடைசி என்ன நடந்துச்சு? அவங்க 3 பேரும் தலை மூணு பேருக்குமே அவமானம் வந்த கடைசியா. ரைட். அப்ப அவங்க 3 பேரும் தான் தலை குனிஞ்சு கொண்டு போனாங்க. எனவே அதுக்கு பொருத்தமான பழமொழி தான் கமா தஸ்ராவு தஹ்சுது கமா ததீனு துதானு. ரைட். இதெல்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. இதுகளும் பழமொழிகள் தான். மல்லாஹிக லொஹிக, சிரித்தவன் சிரிக்கப்படுவான். மல்லாமலீம, பழித்தவன் பழிக்கப்படுவான் என்று நீங்க என்ன செய்யலாம்? பழமொழிகளையும் எழுதலாம். ஓகே. ரைட். அப்ப அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க வந்து படிப்பினை கேட்டு வந்தால் சார் അതിന്റെ മീനിങ് கொஞ்சம் சொல்லலாம். இது மகள் கமா தஸ்துஹு கமா தஸ்ரஉ தஹ்சுது, அதான் ஐடியா. ஓ ஓ சார். கமா தஸ்ரஉ தஹ்சுது அண்ணா, நீ விதைப்பதை போன்று அறுவடை செய்வாய். நீ விதைப்பதை போன்று அறுவடை செய்வாய். அதுதானது. கமா தஸ்ரஉ தஹ்சுது. கமா தஸ்ரஉ தஹ்சுது. சரி. ஓகே. விளங்குனா? ரைட். அது மாதிரி இப்ப நீங்க வந்து ரைட்
இப்ப நீங்க வந்து ஒவ்வொரு பாடத்திலையும் வந்து படிப்பினையாக எடுக்கக்கூடிய விஷயங்கள். இப்ப உதாரணமாக சுஜாஅத்து சபி, ஒரு சிறுவனின் துணிச்சல். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். அப்ப இதுல சுஜாஅண்டா துணிச்சல். அப்ப நீங்க அந்த சொல்ல போட்டு சுஜாஅத்து குலுக்குன் ஹசனுன், அழகான ஒரு நற்குணமாகும் என்று போட. துணிச்சல் என்பது ஒரு நல்ல ஒரு பண்பு அப்படி என்று சொல்றது. விளங்கினா அவளுக்கு? ரைட். அது ஓகே. ரைட். உன்னை இப்ப எல்லாத்தையும் சொல்லித்தார பொருத்தமாயிக்காது. ரைட். ஓகே. அப்ப நீங்க வந்து ஒரே பகுதியை வந்து நீங்க படிக்க கொள்ள கட்டாயமாக அரபால படிப்பினை ஒன்று எழுதுவதற்கு தயாராக நீங்க இருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? சில நேரம் கேட்டு வரலாம், சில நேரம் கேட்டு வரலாம். சரியா? விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா? ஓ சார். ஓகே. ரைட். உங்களுக்கு ஏதாவது டவுட்டுகள் இருக்கிறா கேட்டுக்கொள்றதுக்கு? ஓ சரி. என்ன கேட்கறது கேளுங்க பார்க்க. எங்க ஸ்கூல்ல தேர்ட் டைம் பேப்பர் தான் சார். அந்த அதுல வந்து பின்னணி இல்லாத சூறாண்டி தானே. ஓ, சூரத்துல் இஸ்ரா. ஓ அதுல வந்து மேற்படி சூறா அருளப்பட்ட காலத்தை கேட்டீங்க, அதை எப்படி கொடுக்குற? காலமா? ஓ பேப்பர் தயாரிச்சவங்கள்ட்ட தான் கேட்கணும் காலம் என்னன்னு. ஸ்கூல் என்ன? அல்ல சார். திஹாரியனா? என்ன சார்? திஹாரியா? திஹாரி அல்லா இல்லாட்டி ஓ சார். தெரியல மகள். அது பேப்பர் எங்கிருந்து வந்த டீச்சர் தயாரிச்சதா இல்லாட்டி எப்படியோ தெரியானா? டீச்சர் தயாரிச்சதுல மேல் மாகாணத்துல இருந்து வந்து மேல் மாகாணம். வடமேல் மாகாணம் அல்ல, மேல் மாகாணம் வேணா? எஸ். மேல் மாகாணம். ஒருவேளை இப்படி யோசிச்சு எடுத்தாங்களோ தெரியாது. அந்த இஸ்ரா நிகழ்வை தொடர்ந்து சூரத்துல் இஸ்ரால தானே வாரது. ஓ சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்று ஆரம்பிக்கிற சூறா தான் அது. சரியா? அது வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்ரா பயணம் போற, மிஅராஜுடைய பயணம் போற. சரியா? அந்த மிஅராஜ் இஸ்ராவுடைய பயணம் போனத அல்லாஹு தாலா சூரா பனி இஸ்ராயில் சொல்றோம் தான். அந்த சூராவுக்கு சூரத்துல் இஸ்ரா என்று சொல்றோம். இந்த சூரத்துல் இஸ்ரா அல்லது சூரத்து பனி இஸ்ராயில். ரைட். அப்ப அந்த சூறாவில தான் 25வது வசனமாக ஆரம்பிக்குது. வக்கல்லா ரப்புக அல்லா தஅபுதுன்னு ஆரம்பிக்குது. சரியா? எனவே அந்த சூரா அப்படி கேட்டிருந்தால், அந்த வசனங்கள் எல்லாம் அந்த சூறாவை கேட்டிருந்தா, ஒருவேளை அந்த நீங்க எழுதலாம். என்ன கேள்வி? என்ன அருளப்பட்ட சூறா அருளப்பட்ட காலம். அதான் சூறா அருளப்பட்ட மக்கா காலம் காலம் வரும், வராது சார். மக்கா காலம் என்று வரும். ஒன்றும் மக்கா காலம் என்று வரும், அல்லது இஸ்ரா மிஅராஜை தொடர்ந்து அருளப்பட்டது என்று சொன்னாலும் சரி. அப்படித்தான் வரும்னு நினைக்கிறேன். சரியா? சரி. ஓகே. ரைட். வேற என்ன டவுட் இருக்குது கேட்கறது? அல்லது உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்? மிஸ்ஸால் அடுத்தடுத்த வகுப்புகள்ல என்ன படிப்பிக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? சொல்லுங்க பார்க்க. சார் அந்த உரைநடை பகுதியில வந்து இந்த தமிழால கேட்டுக்கிற கவிதை கொஞ்சம் தான் விளங்குறதில்ல சார். உரைநடை பகுதியில தமிழால கேட்டுக்கிற விலங்கல மகள். உரைநடை பகுதியில தமிழால கேட்டுக்கிறது என்ன விலங்கல்ல? அந்த கொஷன்ஸ் எப்படி செய்வேன் கொஞ்சம். அது விலங்கல். அப்படியா? ஓ சரி. வேற வேற என்ன சார் கவிதையில கவிதையில விலங்கல்ல? கவிதையில் எல்லாம் முடிஞ்ச சார். எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு உண்மையில ஞாபகம் இல்லை. அரபு கவிதை
அதான் அந்த 11ஆம் ஆண்டுல படிப்பிக்க வேண்டிய கவிதைகள் எல்லாம் முடிச்சிட்டோமா என்ற ஒரு டவுட்டும் எனக்கும் நீக்குது. நீங்க தொடர்ந்து கிளாஸ் வாராக்கள் இருந்தேன்னு சொன்னா சொல்லுங்க, படிப்பிக்காத போதே நான் படிப்பிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஹாஃபேக்கு தான் சார். ஆ? ஹாஃபேக்கு இல்ல என்ன வேற என்ன படிப்பிக்கிறதுங்கிற கவிதையில கொஞ்சம் இருங்க சார், பார்த்து சொல்றேன். ஆ. ம். சரி, பாருங்க மகள், இப்ப அந்த தமிழ்ல பார கேள்விகளை பாருங்க. இப்ப போன வருஷம் வந்திருந்ததுதான் பலால் சார் பஜ்வால். கவிதை 12வது கவிதை. ஆ? 12வது கவிதைகள் கவிதை 12வது தான் இல்ல. செய்யல சார். என்ன என்ன கவிதை? ரிதாவுல் வாலிதீன் அப்படியா? என்ன கவிதை ஓ சார். ரிதாவுல் வாலிதீனா? ஓ அது மட்டுமா நாங்க பார்க்க வேண்டியது? அது மட்டுமா பார்க்கணும்? அதுக்கு முன்னுக்கு கவிதை 11ம் 12ம் தான் பார்க்கணும் சார். கவிதை 11ம் 12மா? ஓ அப்ப 11 என்ன 11? ஹிஃப்லுல் இன்சான். ஹிப்லுல் லிசான் ஏன்னா? ஓ சரி சரி, ஹிப்லுல் லிசான் பார்க்கணும் ஏன்னா. Right. அப்ப சார் அடுத்து கிரேட் 11 இந்த தஜ்வீத் சட்டம் கொஞ்சம் விளங்கல்ல சார். விலங்கல்லையா? ஓ சரி, ஓகே, ரைட். வேற ஏதாவது நாங்க பார்க்க வேண்டிய பகுதி அளிக்கிற 11ஆம் ஆண்டு புக்ல? சார் தஜ்வீத்ல ஓ, மீமுடைய சட்டங்கள் அஹ்காமுல் கொஞ்சம் மீம் டவுட்ஸ். அஸ்ஸாக்கினா அப்படியா? சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்களா? ஓம் சார். சார் கிரேட் 11 இந்த தஜ்வீத் சட்டம் ஃபுல்லாவே டவுட் சார். ஓகே, நான் ஃபுல்லா சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி சார். ஓகே, வேற வேற ஒன்றும் இல்லை அப்படியா? சார் அரபு தமிழ் செஞ்சாண்டு தெரியானா? ஓகே, அரபு தமிழ்ல நீங்க 10ஆம் ஆண்டுக்குள்ள பகுதியை கொஞ்சம் கூடுதலா பாருங்க. 11ஆம் ஆண்டில் இருக்கிற விஷயங்களையும் பார்த்து கொண்டா நல்லம் தான். அதுல போன வருஷம் எல்லாம் வந்திருந்தேன்டா 11ஆம் ஆண்டுல கேள்வி வந்திருந்த 11ஆம் ஆண்டு புக்ல வந்து உங்களுக்கு தெரியும், பிற்பகுதியில பின்னுக்காலிக்கிற பகுதியில சில உதாரணங்கள் தரப்பட்டிருக்கிற இல்லையா? மீசான் மாலை அன்னபடி என்று சில ஓ சார். செய்யுள் அடிகள் தரப்பட்டு அதுல ஒரு வந்திருந்த ஓதி புகழ்ந்து நன்னபி மீதில் உரைத்தேன் சலவாத்தும் தஸ்பீஹும். அந்த கேள்வியை அரபு தமிழ் எழுத சொல்லி அது எழுதலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஆனா மேற்குறித்த அரபு தமிழ் செய்யுள் அடி காணப்படும் கவிதையை குறிப்பிடுக என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்த பழகினா. அப்ப அதனால 11ஆம் ஆண்டுல அந்த செய்யுள் வரிகள் இருக்கிற அந்த அந்த பக்கத்துல என்ன மீசான் மாலை ரசூல் மாலை அப்படியெல்லாம் மீக்கிற இல்லையா? எண்ணத்துல எண்ணத்தை வந்திருக்கிறன்றத கொஞ்சம் பார்த்துட்டு போவாங்க. சரியா? 11ஆம் ஆண்டுல அடுத்தது நீ அரபு தமிழ் வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் என்று சொல்லிட்டு 7-8 விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்க பாடமாக்கணும் பண்ண தேவையொன்றில்லை. அதுல 1 2 ஆகக்கூடியனா 2. அதே போல அரபு தமிழை மீளுயிர்ப்பு செய்வதற்கான ஆலோசனைகள் அதுல ஒரு 2 அப்படி பாடமாக்கி கொண்டா போதும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, ஓகே சார். ரைட். சரி, அப்ப நான் இன்ஷா அல்லாஹ் ரிதாவுல் வாலிதீன் ஹிஃப்லுல் லிசான் இந்த 2 கவிதைகளையும் படிக்கணும். அதே போல 11ஆம் ஆண்டுல தஜ்வீத் சட்டங்களை முழுமையாக பார்க்கறதோட
அஹ்காமுல் மீம் சாக்கினாவை நான் இன்ஷால்லா சொல்லித்தாரேன். கட்டாயமாக நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புல வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். இப்போ நீங்கள் கேட்டவங்க அடுத்த வகுப்புக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டால் அதனே தெரியாது. இப்போ தஜ்வீத் சட்டத்தை ஃபுல்லாக படிப்பிக்கணும்னு சொன்னவங்க அடுத்த வகுப்பு வரலாட்டி அது வேலை இல்லை, கட்டாயமாக வரணும். விளங்கினா? இப்போ ரைட். சரி ஓகே சார். ஓகே. சார் தஜ்வீத அங்கால கிளாஸ்ல செய்யலாம், அடுத்த கிளாஸ் இல்ல அதுக்கு அடுத்த கிளாஸ்ல. தஜ்வீதா? ஏன் அது? எங்களுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்குது, அப்ப அடுத்த பாடம் செவ்வாய்க்கிழமை நடந்தால் எக்ஸாம் குறிச்சோம். இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். என்ன ஷெட்யூல் பார்ப்போம். சரியா மகன்? சரி, ஓகே. எக்ஸாம் நடக்குது ஸ்கூல்ல. சரி, ஓகே. அந்த 2 கவிதையையும் பார்த்த 2 சொல்றாங்க யாரோ. S22 பார்த்தா சரி பார்ப்போமே. கொஞ்சம் மற்றவங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. அடுத்தது இதை பாருங்க. இப்போ அந்த தமிழ்ல வினாக்கள் வாரது எப்படி விட எழுதுற அந்த டவுட் ஆகிக்கிறேன். இப்போ இதுல இந்த கவிதை உங்களுக்கு தெரியும் என்ன? தலா அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா. சரியா? அதுல முதலாவது கேள்வி என்னென்றா, மேற்படி கவிதையில் உள்ள உவமை உருவகங்களை விளக்குக என்று வந்திருக்குது. இந்த கவிதையில சரியா ரைட் உவமையாக வந்திருக்கிறது. ரைட் என்னன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூரணமான சந்திரனுக்கு உவமிக்கப்பட்டிருக்கிற, பூரண சந்திரனுக்கு உவமிக்கப்பட்டிருக்கிற. சரியா? அப்ப விட எழுத கொள்ள வெறுமனே ஒரு வரியில அல்லது அரை வரியில விட வார மாதிரி எழுதப்படாது. ரசூலுல்லாஹி இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரண சந்திரனுக்கு உவமிக்கப்பட்டுள்ளார் என்று சொன்னால் 4 மார்க்ஸ்ல 1 இல்லாட்டி 2 அப்படித்தான் கிடைக்கும். அப்ப கொஞ்சம் தெளிவாக எழுதணும். 2, 3 வரிகளுக்கு விட வரணும். ஏன்னா 4 மார்க்ஸுக்குள்ள வினா. சரியா? அப்ப எழுதக்கொள்ள எப்படி எழுதலாம்? இப்ப மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றத இரவு வானில பூரண சந்திரன் உதயமாகியதாக கூறி அந்த அதனுடைய ஒளியுடன் என்ன செய்யுது? அதாவது பூரண சந்திரனுடைய ஒளியோடு என்ன செய்யும்? இரவு வானின் இருட்டு என்ன செய்யும்? மறையும் இல்லையா? அப்படித்தானே? பூரண சந்திரன் உதயமாகிறதோட இரவு வானின் இருட்டு என்ன செய்யும்? இல்லாமல் போய் இரவு வானம் வெளிச்சமாகிடும். அப்ப அது மாதிரிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையோடு மதீனாவில் இருந்த இருள்கள் நீங்கி விளங்கினா மதீனா உதயமாகியது, மதீனா வெளிச்சமாகியது. விளங்கினா மதீனா என்ன செய்யுது? பிரகாசமாகியது என்றத நீங்கள் எழுதணும். சரி? மதீனாவில் காணப்பட்ட இருள்கள் நீங்க, இருள்கள் என்றா அந்த உண்மையான இருள் அல்ல, அதாவது ஜாஹிலியத் அறியாமை எனும் இருள் நீங்கி மதீனா ஒளிமயமாகியது. சரியா? மதீனா என்ன செய்யுது? ஒளிமயமாகுது. அப்படி என்று சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் விளக்கமாக எழுதணும். ரைட்? இப்ப விலகினா அந்த கேள்வி கேட்ட உள்ள விலகினா அவளுக்கு விலகினா மற்ற விலகினா இப்படி எழுதணும் என்று. ஓ சார். ஓகே. வெறுமனே நீங்க சொல்லப்படாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரண சந்திரனுக்கு உவமிக்கப்பட்டுள்ளார் என்று மட்டும் சொல்லப்படாது. அப்ப எப்படி எழுதணும்? எப்படி எழுதணும்டா, இரவு வானில் சரியா பூரண சந்திரன் உதயமாகுவதுடன் இரவின் இருள் என்ன செய்யும்? நீங்கிவிடும், நீங்கி பிரகாசமாகும். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையுடன் மதீனாவில் இருந்த ஜாஹிலியத் என்ற இருள், அறியாமை என்ற இருள் அல்லது மதீனாவில் இருந்த இருள்கள் நீங்கி மதீனா முழுவதும் பிரகாசமாகியது என்று கவிஞர் குறிப்பிடுகின்றார். அதே போன்று இன்னும் நீங்க எழுதலாம். அதே போன்று ரசூலுல்லாவுடைய வதன அழகு, முக அழகு பூரண சந்திரனுக்கு இங்கு உவமிக்கப்பட்டிருக்கிறதையும் சொல்லலாம். அந்த அளவு ரசூலுல்லா அழகானவராக காட்சி தந்தார் என்றதையும் சொல்லலாம். இது போன வருஷம் வந்த கவிதை, இந்த வருஷம் வராது. ஆனா இப்படித்தான் நீங்க எந்த கவிதை வந்தாலும் இப்படி எழுதணும். 2வது பாருங்க, கவிதையில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஒவ்வொரு விசுவாசியினதும் கடமை யாது. சரியா? ஒவ்வொரு விசுவாசியிலும் என்ன கடமையே கேட்கிறார்.
அப்ப என்ன செய்யணும்? வஜப சுக்ரு அலைனான்னு வரலையா? வஜப சுக்ரு அலைனா மாதஆல் இல்லாஹிதா. சரி, வஜப சுக்ரு அலைனா, நன்றி செலுத்துவது எம்மீது கடமையாகி விட்டது. நன்றி செலுத்துவது எம்மீது கடமையாகி விட்டது. மாதஆல் இல்லாஹிதா, அல்லாஹ்வின் பக்கம் ஓர் அழைப்பாளர் அழைக்கும் போதெல்லாம் என்று வந்திருக்குது. அப்ப இத விளக்கமா எழுதுற. எப்படி எழுதுற? கவிதையில் குறிப்பிட்டுள்ளபடி ஒரு விசுவாசின் கடமையானது என்னவென்றால், அன்று நீங்க அந்த கேள்வியில வந்திருக்கின்ற அந்த சொற்களையும் உங்களோட விடைக்கு நீங்க அட் பண்ணி கொண்டா விட பெருசா காட்டும். சரியா? அப்ப எப்படி எழுதுற? கவிதையில் குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு விசுவாசியினதும் கடமை என்னவென்றால் என்று போட்டு, ஓர் அழைப்பாளர் அல்லாஹு தாலாவை வணங்குவதற்காக, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காக, அல்லாஹ்வின் பக்கம் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குவதற்காக மக்களை அழைக்கும் போதெல்லாம், சரியா, மக்களை மனிதர்களை அழைக்கும் போதெல்லாம் அவனுக்கு, யாருக்கு? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது கடமையாகும் என்றதை எழுதினா சரி. சரியா? அப்ப விஷயம் ஒன்றுதான். சரியா? இத கருத்து தான் கேட்கிற. ஓர் அழைப்பாளர் பாருங்க, தாயின் ஓர் அழைப்பாளர் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கும் போதெல்லாம் நன்றி செலுத்துவது என் மீது கடமையாகும். அதுதான் உண்மையில கருத்து, அதுதான் விடையும் கூட. ஆனா என்ன செய்யறது? கொஞ்சம் கூடுதலா எழுதுற. அப்ப கவிதையில் குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு விசுவாசியின் கடமை என்னவென்றால், ஒரு அழைப்பாளர் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி வழிபட வேண்டும் என்பதன் பக்கம் அழைக்கின்ற போதெல்லாம் நன்றி செலுத்துவது ஒவ்வொருவர் மீதும் கடமையாகும் என்று சொன்னா சரி. ரைட். அடுத்த அதே போலதான் இப்படி குர்ஆன் வசனங்களை தந்து கவிதைக்கும் குர்ஆன் வசனத்துக்கும் இடையிலான தொடர்பை கேட்டு வாரது. ரைட். இப்போ உதாரணமாக இந்த வசனம், இந்த பொருளும் தாரத்தால லேசா இருக்கும். யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇத்னிஹி வ சிராஜன் முனீரா வபஷ்ஷிரில் முஃமினீன பிஅன்ன லஹும் மினல்லாஹி ஃபضலன் கபீரா. 3 வசனங்கள் இருக்குது, ஆனா பொருளும் இருக்குது. சரியா? என்ன பொருள்? நபியே, நாம் நிச்சயமாக உம்மை சாட்சியாகவும் நன்மையை கூறுபவராகவும் அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் அனுப்பியுள்ளோம். இன்னும் அல்லாஹ்வின் பால் மனிதர்களை அவன் அனுமதிப்படி அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் இலக்காகவும் உம்மை அனுப்பியுள்ளோம். ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றான். எனவே விசுவாசிகளுக்கு அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு நிச்சயமாக பேரருட்கொடை இருக்கின்றதென நன்மையை கூறுவீராக. நன்மாராயணம் கூறுவீராக, நன்மை அல்ல, நன்மாராயணம் கூறுவீராக. சரி, இப்ப கேள்வி என்ன? இந்த அல் குர்ஆன் வசனங்களுக்கு பொருத்தமான பொருள் கவிதையில் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை விளக்குக. அப்ப குர்ஆன் வசனங்கள் 3 இருக்குது. இந்த குர்ஆன் வசனங்களுக்கான கருத்தும் இருக்குது. அந்த குர்ஆன் வசனங்கள்ட்ட பொருள் உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கும், பெரும்பாலும் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா கருத்தை தாரத்தால கருத்தை நல்லா வாசிக்கிற. சரி, அப்ப இந்த குர்ஆன் வசனத்தில் இருக்கிற கருத்துகள் என்ன? ரசூலுல்லாஹ்வை சாட்சியாக அனுப்பிக்கிற, நன்மாராயண கூறுபவராக அனுப்பிக்கிற அல்லாஹு தாலா, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றவனாக அனுப்பிக்கிறான். அதே போல ஒரு அழைப்பாளராக அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ்வை அனுப்பிக்கிறார். அதே போல ரசூலுல்லாஹ்வை அல்லாஹு தாலா எப்படி சொல்றான் என்றால் பிரகாசிக்கும் விளக்கு என்று சொல்றான் அல்லாஹு தாலா. அதே நேரம் விசுவாசிகளுக்கு அல்லாஹ்விடமிருந்து என்ன பேரருட்கொடை இருக்கின்றது என்று நன்மாராயண கூறுவீராக அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான். அப்ப விஷயத்தை உள்வாங்கி கொண்ட பிறகு இப்ப இந்த விஷயங்கள், இந்த குர்ஆன் வசனங்கள் இருக்கின்ற இந்த கருத்து கவிதையில எவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிற என்றதை நீங்கள் எழுதணும். சரியா? ஓகே. இப்ப அந்த அடிப்படையில ஸ்கீம்ல இருந்ததை நான் சொல்றேன் பாருங்க. இப்ப எப்படி வரும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவிதையில் வரும் முழு நிலவு போல, அப்படித்தானே, உலக மக்களுக்கு இஸ்லாம் மார்க்கம் கூறும் செய்தியை கொண்டு பிரகாசிக்க செய்து அல்லாஹ்வை வணங்க அழைக்கும் அழைப்பாளராக அனுப்பப்பட்டதாக அல்லாஹ் குர்ஆன் வசனங்களில் கூறுகிறார். அப்படித்தானே? இப்ப அல்லாஹு தாலா என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் பார்த்து நாங்க உங்களை ஒரு அழைப்பாளராக அனுப்பிக்கிறோம் என்று சொல்றான். அப்ப குர்ஆன் வசனத்திலையும் என்று தான் நிற்குது. பாருங்க, இங்க பாருங்க. ரைட். அழைப்பாளராக
அழைப்பாளராக அனுப்பிக்கிறேன்னு சொல்றான். அப்ப அதே போல சிராஜம் முனீரா, பிரகாசிக்கும் ஒளி விளக்காக அனுப்பிக்கிறேன்னு அல்லாஹு தாலா சொல்றான். அப்ப கவிதையிலையும் நீங்க பார்க்கலாம், கவிதையில எப்படி இருக்குது, பதுர் என்ற சொல் இருக்குது, பதுர். அதே போல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தா, இங்க தா என்பது யாரு, ரசூலாவை தான் குறிக்கிற. ஹைரதா, சிறந்த அழைப்பாளர். அல் மபூஸ், அனுப்பப்பட்டவர். அப்படித்தானே, அல் மபூஸ் அனுப்பப்பட்டவர். அப்ப இதுல பாருங்க, இங்க வந்து அனுப்பியுள்ளோம் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். இன்னா அருசல்நாக, நாங்கள் உங்களை அனுப்பினோம். அருசல்நாக, நாங்கள் உங்களை அனுப்பினோம். இப்ப நாங்கள் உங்களை அனுப்பினோம் என்ற அந்த சொல்லுக்கும் அல் மபூஸ் என்ற சொல்லுக்கும் தொடர்பிக்குதா இல்லையா? இருக்குது. அதே போல அழைப்பாளராக அனுப்பினோம். ஹைரதா, சிறந்த அழைப்பாளர், ரசூலாவை குறிக்குது. அதே போல தா, அழைப்பாளர், அதுவும் ரசூலாவை தான் குறிக்குது. அப்ப அந்த வரிக்கும் இந்த 2 வசனத்துக்கும் இடையில தொடர்பிக்குது இல்லையா? ஓகே, இதுக்கும் அதுக்கும். அதே போல அல் பதுர், பூரண சந்திரன். அப்ப பூரண சந்திரன் என்று வரக்குள்ள பிரகாசிக்கும் விளக்கு என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான். பிரகாசிக்கும் விளக்கு. சரியா? அப்ப இந்த குர்ஆன் வசனத்தில் இருக்கின்ற இந்த கருத்துகளையும் கவிதையில் உள்ள அந்த கருத்தையும் தொடர்பு படுத்தி தான் நீங்க என்ன செய்யணும், விட எழுத போகணும். சரியா? அப்ப அந்த அடிப்படையில இப்ப நீங்க எழுதலாம், கவிதையில் கவிஞர் அல் மபூஸ், அனுப்பப்பட்டவர் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று அல்லாஹு தாலா குர்ஆனில் ரசூலுல்லாவை சரியா அனுப்பியதாக, நாங்கள் அனுப்பினோம், அந்த தமிழ் இருக்கிறத நீங்கள் எழுதலாம். சரி, நாம் அனுப்பியுள்ளோம், நாம் அனுப்பினோம் என்றத அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார். அப்படி தொடர்பு படுத்தினா சரி. அதே போல இங்க பாருங்க, அழைப்பாளராக அல்லாஹு தாலா இந்த வசனங்களில் ரசூலுல்லாவை அழைப்பாளராக அனுப்பியிருப்பதாக குறிப்பிடுகிறான். அதே போன்று கவிஞர் ரசூலுல்லாவை அழைப்பாளர் என்றும் சிறந்த அழைப்பாளர் என்றும் குறிப்பிடுகின்றார். மேலும் அல்லாஹு தாலா இந்த குர்ஆன் வசனங்களில் ரசூலுல்லாவை பிரகாசிக்கும் விளக்கு என்று குறிப்பிடுகின்றார். அதே போன்று இந்த கவிதையில் ரசூலுல்லா பூர்ண சந்திரனுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார், ஓமிக்கப்பட்டுள்ளார் என்று அந்த குர்ஆன் வசனங்களுக்கும் கவிதைக்கும் இடையிலான தொடர்பை நீங்க என்ன செய்யணும், விளங்கப்படுத்தினா சரி. விளங்கினா எல்லாருக்கும்? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. அப்ப கொஞ்சம் அந்த நீங்க அந்த பாஸ் பேப்பர்களை வாங்கி நீங்க பார்த்து கொண்டா தான் நல்ல விஷயம். சரியா? ரைட். சில நேரம் பாஸ் பேப்பர்ல ஸ்கீம்ல இருக்கிற விட வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இப்ப நான் வாசிச்ச விளங்கி இருக்காதுன்னு சொல்லித்தான் நான் விளங்கப்படுத்தினேன், அந்த தொடர்பு படுத்தினேன். சரியா? ரைட். ஓகே. அடுத்து பாருங்க, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கொண்டு வந்த கீழ்ப்படிய கட்டளை. கீழ்ப்படிய கட்டளை என்பது என்ன? அல் அம்ருல் முத்தா இல்லையா? உங்களுக்கு தமிழ் வழங்கலாட்டியும் நீங்க அரபிலையும் பார்க்கலாம். சரியா? மாஹுவல் அம்ருல் முத்தா. சரியா? மாஹுவல் அம்ருல் முத்தா தமிழ்ல பார்த்து வந்தாலும் தமிழ்ல விளங்கலாட்டி, இப்ப கீழ்ப்படிய கட்டளை என்பது விளங்கலாட்டி உங்களுக்கு அரபுல பார்த்துக்கலாம். மேலும் நான் உங்களுக்கு அரபால சொல்லி தந்திருக்கிறேன். மாஹுவ கருத்து என்ன? அல் அம்ருல் முத்தா என்பது கீழ்ப்படிய, அல் அம்ருல் முத்தா கீழ்ப்படிய வைக்கின்ற கட்டளை. சரியா? ரைட். அப்ப அதை பார்த்துக்கலாம். இல்லை, அப்ப கேள்வி என்ன? தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கொண்டு வந்த கீழ்ப்படிய கட்டளை யாது? சரியா? அப்ப கீழ்ப்படிய கட்டளை என்பது என்ன? அது உண்மையிலே இஸ்லாம் தான். ஏன்னா இஸ்லாம் மார்க்கம். அதை கொஞ்சம் விரிவா எழுதணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு கொண்டு வந்த கீழ்ப்படிய கட்டளை என்பது, அப்ப அழகா கேள்வியில் இருக்கிற இந்த வாக்கியத்தை விடக்கி எழுதுற. கீழ்ப்படிய கட்டளை என்பது அல்லாஹு தாலாவுக்கு கீழ்ப்படிந்து மக்களை இஸ்லாம் மார்க்கத்துக்கு அழைக்க வேண்டும் என்ற கட்டளையாகும். அல்லாஹு தாலாவுக்கு கீழ்ப்படிந்து இஸ்லாம் மார்க்கத்துக்கு அழைக்க வேண்டும் என்ற கட்டளையாகும். இதன் மூலம் மக்கள் அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அப்ப இஸ்லாம் தானே கீழ்ப்படிய கட்டளை என்பது என்ன? இஸ்லாம். இஸ்லாத்தின் மூலமாக, இஸ்லாத்துடைய ஏவல்கள் மூலமாக
மனிதர்கள் மக்கள் என்ன செய்வார்கள்? அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள். அப்படி கொஞ்சம் விரிவா எழுதுறது. கடைசியா பாருங்கோ, தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கான வருகை நகரத்தை எவ்வாறு ஒளிரச் செய்தது என்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்குது. சரியா? ரைட். அப்ப எப்படி எழுதுறது? இஸ்லாம் இப்ப ரசூலுல்லாஹ் வாரத்தை இப்ப கவிஞர் என்ன சொல்றாரு? ஜித்தன் ஒவ்வொருத்தல் மதீனா, நீர் வந்தீர் மதீனாவை ஒளி பெறச் செய்தீர் என்று வந்திருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை மூலமாக மதீனா வெளிச்சம் பெற்றது, மதீனாவில் ஒளி ஏற்பட்டது. அது எப்படி என்று சொன்னா, இஸ்லாம் என்ற வெளிச்சத்தின் காரணமாக, இஸ்லாம் ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த தூதன்னா இஸ்லாம். எனவே இஸ்லாம் என்ற வெளிச்சத்தின் காரணமாக மதீனா நகரமானது ரசூலுல்லாஹ்வுடைய வருகையால் ஒளி பெறச் செய்தது, பிரகாசமாகியது. ஏனெனில் அவர்கள் இஸ்லாத்துக்கு மக்களை அழைத்தார்கள், மக்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதனால் மதீனா நகரம் முழுவதும் ஒளி பெற்றது என்று எழுதினார். சரி, விளங்கினா புள்ளுகள்? கொஞ்சம் நீங்களும் யோசிச்சு தான் எழுதணும். சரியா? வெறுமனே ஒற்றை வார்த்தையில ஒற்றை வசனத்துல ஒரு வரியில விட எழுதுறமாய் அமையப்படாது. அங்கதான் புள்ளிகள் குறைய வாய்ப்பிக்குது. எனவே ஒரு 2.5 வரி 3 வரி 3.5 வரிகள் வார மாதிரி நீங்க எழுத பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட். வேற எதுவும் டவுட் இருக்குதா அவளுக்கு? டவுட் இருக்குதா? இல்ல சார். இல்லையா? ரைட். அப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்க பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் செய்யணும். நாங்க அதை பார்ப்போம். 2023 2022 2021 இந்த 3 வருஷத்திலே மட்டும் பார்த்தா போதும். அங்கே நாங்கள் ஏற்கனவே செஞ்சதுகள் வந்து யூடியூப்ல போடப்பட்டிருக்கிற, நீங்கள் அதை இன்ஷா அல்லாஹ் பார்த்து கொண்டா சரி. சரியா? ஓகே, சரி. அப்போ நாங்கள் இதோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். ஏன்னா ஏதும் கேட்கறது இருந்தால் கேட்கலாம். கேட்கறது இருக்கிறா? சார் எத்தனை வருஷம் பாஸ் பேப்பர் செய்யற? 3 வருஷத்துல 23 22 21. சரியா? ஓகே, சரி. ரைட். அப்போ முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கும் சலாம்.